இந்திய மல்யுத்த சம்மேளனத்தில் புதிதாக தேர்வு செய்யப்பட்ட நிர்வாகிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது விளையாட்டு அமைச்சகம். இதுகுறித்த கூடுதல் தகவலை எமது செய்தியாளர் பாலாஜி வழங்கிட கேட்கலாம். பாலாஜி வணக்கம். மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய தலைவராக சில தினங்களுக்கு முன்பு சஞ்சய் சிங் தேர்வாகியுள்ள நிலையில் தற்போது சில நிர்வாகிகளை சஸ்பெண்ட் செய்திருக்கிறது விளையாட்டு அமைச்சகம். யார் யாரெல்லாம் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள்? இது குறித்த முழு தகவல் என்ன பாலாஜி? வணக்கம். இந்திய மல்யுத்த சம்மேளனத்திற்கு சமீபத்தில் தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய தலைவராக சஞ்சய் சிங் என்பவர் தேர்வானார். அவரை தற்போது சஸ்பெண்ட் செய்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. குறிப்பாக நாம் பார்த்தோம் என்றால் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாகவே இருந்து மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் என்பவர் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்து மல்யுத்த வீராங்கனைகள் தொடர்ச்சியாக பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்த போராட்டங்களின் எதிரொலியாக மல்யுத்த சம்மேளன தலைவராக இருந்த பிரிஜ்பூஷன் சரண் சிங் நீக்கப்பட்டு புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான தேர்தல் நடந்தது. இந்த தேர்தலில் பார்த்தோம் என்றால் பிரிஜ்பூஷனுக்கு நெருக்கமான நபராக கூறப்படும் சஞ்சய் சிங் என்பவர் வேட்பாளராக நின்றார். அந்த தேர்தலில் சஞ்சய் சிங்கை வெற்றி பெற்றார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மல்யுத்த வீரர்கள் சஞ்சய் சிங்கை தங்களால் தலைவராக தேர்ந்தெடுக்க முடியாது என கூறி எதிர்ப்பு தெரிவித்து வந்தனர். அது மட்டுமின்றி குறிப்பாக மல்யுத்த வீராங்கனை சாக்ஷி மாலிக் சஞ்சய் சிங் தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதை தன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும், அவர் பிரிஜ்பூஷனுக்கு மிகவும் வேண்டிய நபர் என்பதால் நான் மல்யுத்தத்திலிருந்து விலகுவதாக கண்ணீர் மல்க அவர் தனது ஓய்வு முடிவை சாக்ஷி மாலிக் அறிவித்தார். இது மட்டுமின்றி பிரபல மல்யுத்த வீரரான பஜ்ரங் புனியாவும் கடந்த 2019 ஆண்டு மத்திய அரசால் கௌரவிக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை திரும்பவும் மத்திய அரசுக்கே அளிக்க இருப்பதாக ஒரு அதிரடி கடிதத்தை பிரதமர் மோடிக்கு அனுப்பினார். இவ்வாறு பல்வேறு தரப்பு மல்யுத்த வீரர்களும் மல்யுத்த சம்மேளன நிர்வாகிகளும் தொடர்ச்சியாக எதிர்ப்பு தெரிவித்து வந்த சூழலில் இந்த புதிய தலைவருக்கு எதிர்ப்புகள் அதிகரித்து வந்தது. இத்தகைய சூழலில் ஒட்டுமொத்தமாக புதிதாக தேர்வு செய்யப்பட்ட அனைத்து நிர்வாகிகளையும் சஸ்பெண்ட் செய்து மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சகம் ஒரு அதிரடி உத்தரவை பிறப்பித்துள்ளது. இதன் மூலம் மல்யுத்த சம்மேளனத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டிருக்கும் சஞ்சய் சிங்கிற்கு எதிர்ப்பு தெரிவித்தவர்களுக்கு ஆதரவாக ஒரு நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்துள்ளது என்று சொல்லலாம். இதற்கு முன்பு அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன நடக்கும் மல்யுத்த சம்மேளனத்தின் என்ற எதிர்பார்ப்பும் தற்போது அதிகரித்துள்ளது. கூடுதல் தகவலுக்கு நன்றி பாலாஜி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.